ஹாய் தளபதி ஆன்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அகதி பெரும்பான்மையை நிரூபித்து வெற்றிகரமாக முதலமைச்சரை வந்து பதவியேற்றிருக்காரு. ஸோ அவர் பதவி ஏற்ற 10 நாட்களில் பார்த்தீங்கன்னா மிக பெரிய அதிரடியான உத்தரவுகளை வந்து பிறப்பித்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை வாங்கியிருக்காரு. ஸோ மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் அரசு துறை அதிகாரிகளும் சரி, பிரபலங்கள் மத்தியிலும் சரி நல்ல பேர் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த நிலையில் நடிகரும் மற்றும் இயக்குனருமான மிஷ்கினை வந்து சமீபத்தில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 வருடங்களில் யாரும் செய்யாத ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் அறுதி பெரும்பான்மையை நிரூபித்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராக உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து சாதனையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகள்லேயே வந்து ஒரு முதலமைச்சராக வந்து ஆகிறது அவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதை வந்து நிரூபித்து காமிச்சிருக்காரு தளபதி. ஸோ இதில் வந்து அவருடைய கடினமான உழைப்பும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையும் வந்து காத்துது. அதே சமயம் இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஸோ அப்படி இருக்கும்போது அதாவது கட்சியை சார்ந்தவங்களும் சரி, பலரும் சரி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்து விஜய் வந்து 5 to 10 இடங்கள் அல்லது 1 அல்லது 2 இடங்களில் தான் வந்து ஜெயிப்பார் அப்படின்னு வந்து ஒரு கணிப்பு இருந்தது. ஸோ நானுமே அதை தான் நம்பினேன். ஏன்னா முதல் முறையாக வந்து தளபதி வந்து கட்சி அமைச்சு முதல் முறையாக தேர்தல் சந்திக்கிறாரு அப்படிங்கும்போது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் வந்து அது எல்லாத்தையும் வந்து தவிடுபடியாக்கி தளபதி விஜய் வந்து பார்த்திங்கன்னா அறுதி பெரும்பான்மை நிரூபித்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து அமைச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஸோ அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வந்து நான் இதெல்லாம் வந்து பேச முடியாது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பராக இருந்ததுனால இப்பவும் இருக்கார். ஸோ அதனால் வந்து பல விஷயங்களை வந்து என்னால் ஓப்பனாக பேச முடியாது. அதே சமயம் விஜய் கூட நான் படம் பண்ணலனாலும் நான் அவரை வந்து ஒரு நல்ல நண்பராக தான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் நடிகரும் மற்றும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய்க்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். மக்கள் மேலே அவருக்கு நம்பிக்கையும் மக்களுக்கு அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் வந்து காப்பாற்றுற மாதிரி மிகப்பெரிய சாதனைகளையும் இதில் மேலே அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.